ஹாய், இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட், ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி ஃபார் த கம்மிங் வீக். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால டே ஸ்டார்ட்ஸ் வித் சர்ச் தான். இன்றைக்கி சர்ச்சுக்கு தான் கிளம்புவோம். ஸோ இதுதான் என்னோடய சண்டே சர்ச் அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் கிளம்பலாம் வாங்க. இது வந்து ஹேர் ஸ்டைல் வந்து இருக்க 4 முடி வந்து எப்படி தான் அவ்வளோ சிக்கு ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதை எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் என்னோடய எவ்ரிடே வந்து ஃபேஸ் கிளென்சர் தான். சின்ன காட்டன் வைப்ஸை வச்சு கிளென்சர் போட்டு ஃபேஸை ஃபுல்லாக வைப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் மை போட்டு லிப் க்ளாஸ் போட்டு கிளம்பிடுவேன். ஈஸி அண்ட் குயிக் கெட் ரெடி தான் இது. ஆனால் இதில் ரொம்ப டைம் எடுக்கிறது வந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான். இந்த ஹேர் ஸ்டைலை வாரி போட்டு என்னோடய ஃபோர்ஹெட்டே பாருங்கள், பெரிய ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஆகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து இதை பண்ணி ஃபோர்ஹெட்லாம் அவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே தான். ஆனாலும் நான் அதே தான் போடுவேன். ஃபஸ்ட்டு அது மாதிரி பண்ணேன். அது கொஞ்ச நேரம் பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து சைடு வாக் எடுத்து சென்டர் கிளிப் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டேன். சரி, அதுவும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒன்று போட்டு போயிருக்கேன். அது என்னன்னு வீடியோ எண்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பிந்தி தான். அதை வச்சாச்சு. மை கூட வைக்கல, எனக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே கிளம்பிட்டேன். இப்போல்லாம் வந்து டிண்டட் லிப் க்ளாஸ் போடுறேன். டிண்டட் லிப் க்ளாஸ் போட்டால் மேக்கப் போடாதவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காமிக்கும். லிஃப்ட்னா பிரைட்டன் அப் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் வந்து டிண்டட் லிப் க்ளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதையும் போட்டு இப்படி தான் அன்றைக்கி நான் சர்ச் கிளம்புனேன். பாருங்கள், இதுதான் இந்த ஒரு ஹேர் ஸ்டைலை தான் பல வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது போட்டால் தான் வந்து கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸிங் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இதனால தான் இவ்வளோ பெரிய ஃபோர்ஹெட் வந்திருக்கு. பட் ஸ்டில் இதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தலைமுடி வளர்கிறதுக்கு யாரோ என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. நான் மொட்டை கூட அடித்தாச்சு, ஆனால் வளர்ந்த பாடு இல்லை. சரி, ஓகே. இப்படி தான் நான் அன்றைக்கி சர்ச் கிளம்புனேன். உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வின்டர் ஆனாலும் சம்மர் ஆனாலும் மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி. ஃபைனலாக வாட்சை தேடி கண்டுபிடிச்சி கட்டியாச்சு. என்னடா இப்போ ஃபேஸ் வந்து பஃபுன் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் அம்மா என் கூட இப்போ இருக்கிறாங்க. அவங்க என்ன ஃபேஸே பிரைட்டாக இல்லை, பவுட்ரடின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நசன்னு. ஸோ அதனால் அவங்களுக்காக கொஞ்சோண்டு பவுட்ரு அடித்தேன். ஆனால் லிஃப்ட்டில் இறங்குறதுக்குள்ளேயும் அதையும் தொடச்சிட்டேன். ஸோ இப்படி தான் அன்றைக்கி நான் சர்ச்சுக்கு கிளம்புனேன். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.